நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருந்த. உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சுட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிறேன். நான் அப்படித்தான் வர முடியும். என்னுடைய நிலைமை அப்படித்தான். நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில் நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழட்டுக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம். பஸ்ஸில் ஏறினா மழை வந்தா பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இது மம்முட்டி பிடிச்ச கை ஏரோட்டின. ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி, என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்கே இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வந்த பதவிக்கு வந்தேன். அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக கடினமாக உழைத்தேன். யாருடைய சிபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன். உங்க அப்பா மரப்புல வரல, உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு வரல. கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக ஆட்சியில் வர முடியுமா? சொல்லு பார்க்கலாம். எனக்கு பின்னால பவுன்ராஜ் வருவாரு, இங்க இருக்கிற முன்னாடி யாராவது அண்ணா திமுக உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசிக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அதுக்கு நானே உதாரணம். சாதாரண விவசாயி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? சாதாரண விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக முடியுமா? அது அண்ணா திமுக தான் முடியும். திமுகவில் குடும்ப உறுப்பினர் தான் ஆக முடியும். திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்ப இன்பநிதி குட்டிசாமி. ஒரு மந்திரி வெக்கமில்லா சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க திமுக. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி. திமுக கார்பரேட் கம்பெனி. வரவு செலவு பார்க்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இப்படி கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி பேசுறீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திரு துரைமுருகன் அண்ணன் அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் பெரியவர், வயதிலே மூத்தவர். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தான். அப்படி அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து திமுக போராட்டத்தில் கலந்துகிட்டார். எமர்ஜென்சி போர்டு அவசர கால நிலையும் போது மிசா சட்டத்தில் கைதி வெட்டி உள்ள போனார். அப்ப ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நடத்தினார். அப்ப ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் ஜெயில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அரங்க ஆரம்பிச்சு அதுல அமர வச்சிருந்தாங்க. அதுல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஏப்பா, உனக்கு முதலமைச்சர் அதனால எல்லாம் செஞ்சுட்ட. திரு துரைமுருகன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவரை பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தீங்கன்னா சரி விட்டுருங்க. நீங்க உதயநிதி இந்த கட்சிக்கு என்ன செஞ்சார்? திமுக கட்சி
திரு அண்ணன் துரைமுருகன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்தினார். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர். அங்க ஜனநாயகம் இருக்குதா? இருக்குதா? அந்த கட்சி உருப்படியாகுமா? இதோட முடிஞ்சு போயிடும். இதோட 2026 சட்டமன்ற தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூடு விழா காண்கின்ற அரசு தேர்தலா இருக்கும். இதை தூக்கிட்டு நேத்தியே ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. உங்களுடன் ஸ்டாலின் இங்க 46 கோரிக்கை எடுக்க மண்ணை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அதிகாரி வருவாங்களாம். இதுல இருக்கிற கோரிக்கையில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அவர்கிட்ட சொன்னா உடனே கஷ்டம் தீர்த்துருவார். ஏன் 4 வருஷம் கஷ்டம் தீர்க்கல? இப்பதான் ஓட்டு போட்ட மக்கள் கண்ணுக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் எப்படியாவது வித்தை காட்டி ஓட்டுகளை பெற வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய ஆசை. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் ஊரா போனார், வீதி வீதியா போனார். அங்க ஒரு திட்டங்கண்டா பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சி, மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து பெட்டியில் இருக்கிற மனு வாங்கி எடுத்து படிச்சு பார்த்து தீர்வான்னு சொன்னேன். அப்ப எதுக்குது? அப்பவே எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. அப்பவே என்னென்ன கஷ்டம்னு புகார் எழுதி புகார் பெட்டியில் போட்டாங்கல்ல. இப்ப எதுக்கு வேணும்? ஆக 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 46 பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்னு இந்த முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல. ஒத்துக்கிட்டு நோட்டீஸ் அடிக்கிறாரு. இதுல இவருக்கு அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் இது கட்சியா? இது அரசாங்கத்துக்கு எப்படி செல்லும்? சிந்திச்சு பாருங்க. இது தவறான வழி. அரசு எந்திரத்தை தவறாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். ஆக உங்களுடைய கட்சிக்காரன் கொண்டு போங்க, நாங்கள் வேண்டாங்களே. ஆனால் அரசு ஊழியர்களை தவறாக இதை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்து, அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எங்கள் மீது எந்த கரைபடியும் கிடையாது. உங்களுடைய ஆட்சியில் 10 ரூபா டாஸ்மாக் 10 ரூபா யாரு பேர் வரும்? நல்லா சவுண்டா சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா எவ்வளவு ரூபா வரும்? இன்றைக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் மட்டும் 15 கோடி வருது. வருடத்துக்கு 450 கோடி வருது. 450 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருடத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அந்த பாட்டில் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து அதில் கடைக்கு போகாதீங்க. அந்த பழக்கம் பழகிக்காதீங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு தூய்மையா இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதைத்தான் கேட்டுக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, இது எதற்காக சொல்றேன்னா, ஸ்டாலின் போற பக்கம்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் இத்தனை செஞ்சிருக்கிறேன். நேற்று தினம் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் பாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யலையாம். இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா வீடு வீடா அரசு அலுவலர் வருவாங்களா, அந்த கோரிக்கையை சொன்னா 45 நாள்ல நிறைவேற்றி கொடுக்குறாங்கன்னா, அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னா மக்கள்கிட்ட குறை இருக்குதுன்னு இவரா ஒத்துக்கிறார்ல. இவருடைய ஆட்சியில குறை இருப்பதாக ஒத்துக்கொண்ட முதலமைச்சருக்கு நன்றி. இதே போலதான் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊரா போனார். அவருடைய கட்சி எம்எல்ஏலும் போனாங்க, உதயநிதி ஸ்டாலின் போனார். அங்க ஏதாவது ஒரு திட்டு கண்டா ஒரு பாயை விரிச்சு போட்டு ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி வச்சிருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, நான் பூட்டி சீலு வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த பெட்டி எடுத்து சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை படித்து கோரிக்கை நிறைவேற்றன்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இது?
ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அந்த மனுக்கு வந்து நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்குற? எப்படி தந்திரமா மக்களை ஏமாத்துவது என்பதை திமுக காரங்க நல்லா தெரியும், திமுக தலைவருக்கு நல்லா தெரியும். யாரும் ஏமாந்து விடாதீங்க. திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மாநிலங்களவையினுடைய திமுக அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல, அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பாக பேசக்கூடிய நபர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து என்பது சர்ச்சையாக இருக்குது. குறிப்பாக வந்து காமராஜர் அவர்கள் கடைசி காலத்தில் வந்து ஏசி இல்லாமல் குளிர்சாதன வசதி இல்லாமல் படுக்க முடியாத நிலையில் இருந்தாங்க. அதுக்காக கருணாநிதி அவர்கள் ஏசி பயணியர் விடுதிகள்லாம் ஏசி வைக்க சொன்னார் கருத்து இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. அந்த மாதிரியான சூழல்களும் பலரும் கருத்து இருக்காங்க. இது பற்றி தாத்தா காமராஜர் அவர்களை அவரோடு வாழ்ந்த பெருமக்கள், அவரோடு சிறுபிள்ளையிலிருந்து வாழ்ந்த பெருமக்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. எங்கள் மாமா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் தெரியும். ஒரு காலத்திலையும் அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு சலுகையும் கேட்டு பெற்றவர் இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தானே முதலமைச்சராக இருந்தார். அவர் காலத்தில் ஒரு குளிர் வீட்டி போட்டு படுத்துருக்க முடியாதா? மரத்தடியில் கட்டில் போட்டு படுத்து கிடந்தவன்ட்ட வந்து ஏசி கேட்டார், தூசி கேட்டார் எல்லாம் பேசுகிறது. இதெல்லாம் வந்து அவர் இல்லை. அவர் புகழுக்கு கலங்க விளைவிச்சு நாங்கள் காமராஜருக்கு செஞ்சோம். நீங்கள் பெரியாரை பற்றி நாங்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை மிக அடையாளங்களையெல்லாம் அவமதித்து அதை சிதைச்சு மூடிடணுங்கிற நோக்கத்தை தவிர அதில் வேறு என்ன இருக்குது? மனச்சான்று இருக்கிற மக்கள்கிட்ட நான் விடுறேன். உண்மையிலே தாத்தா காமராஜர் எனக்கு குளிர் வீட்டி வேணும்னு கேட்டு படுத்திருப்பார் நினைக்கிறீங்களா? கடைசி காலத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஜனநாயகத்தை நாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு ஜனநாயகத்துக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பெத்த தாய் செத்து சிவகாமி செத்து கொல்லி வைக்கும்போது கூட ஒரு சொட்டு கலங்கி கண்ணீர் விடாத என் தாத்தேன் சாராயக்கடை ஐயா கருணாநிதி அவர்கள் திறந்த போது கதறி எழுதாருன்னா தாயை விட தன் நாட்டை நேசித்தவன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஏமா பிடிச்சிட்டு போச்சு? ஐயா சாராயம் காய்ச்சிட்டாங்க. போப்பா வந்தாலும் அப்படின்னு. ஐயா தெரியாமல் பண்ண போப்பா, கொலகாரனை கூட மன்னிக்கலாம், ஒரு உயிரை தான் எடுப்பான். உன் புருஷன் சாராயம் காய்ச்சி ஊர் தாலியெல்லாம் அறுத்து விட்டுருவான், அதனை மன்னிக்க முடியாதுன்னு சொன்ன மகன். இந்த நாட்டில் சாராய கடை திறந்து 2 பேர் தான் அழுதான். ஒன்று என் தாத்தன் காமராஜ், இன்னொருத்தர் மூதறிஞர் ராஜாஜி. அந்த சாராய கடை திறந்தவர் கையில் கொடுத்து நீ வந்து ஊழல் லஞ்சத்துக்கு 2000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்தவர், ஊழல் லஞ்சத்திலே பிறந்து வளர்ந்தவர். இவர்கிட்ட போய் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கிறார? இதெல்லாம் இதை சொல்லு, பொய்ய பொருந்த சொல்லிட்டு போ, பொய்மையும் வாய்மடைத்துங்கிற மரியாதை சொல்லு. இதெல்லாம் வந்து இன்னும் காமராஜர் தொண்டைங்கெல்லாம் வேறு கட்சியில் இருக்கலாம், ஆனால் உண்மையான பேரனும் பேத்திகளும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக உயிரோடு இருக்கோம்ல. அப்படிலாம் எழுதி தப்பிச்சுட்டு போயிட முடியாது தம்பி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கட்சி, தங்க கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒன்று வரப்போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த பெரிய கட்சி உங்க கட்சியா இல்லை நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளோ பெரிய கட்சியா? ஆட்டத்தில் இல்லைங்கிறீங்க, என்னை போய் பெரிய கட்சிங்கிறீங்க. ஏன்னா நான் வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றோடு தான், மக்களோடு தான், வேற யாரும் எந்த நமக்கு சரியா வராது. சார் விஜயோட கூட்டணி வாய்ப்பு இருக்குமா உங்க கட்சி? விஜய் அவர்கள்